ஓம் சாந்தி. நீங்கள் பழமையான கோவில்களை பார்வையிட்டால் சிவலிங்கம் முக்கிய இடத்தில் மூலவராக கருவறையில் வைக்கப்பட்டிருப்பதையும் மற்ற அனைத்து வழிபாட்டு முறைகளிலும் உற்சவராக சங்கரரின் சிலை இருப்பதையும் காணலாம். அதை சுற்றி நாலா பக்கமும் மற்ற தெய்வங்களும் வைக்கப்பட்டுள்ளன. அது எதை நிரூபிக்கிறது? மற்ற எல்லா தெய்வங்களுக்கிடையில் 33 தேவர்களில் தலைவராக சங்கர் என்ற தெய்வம், நிச்சயமாக தேவதேவ மகாதேவன் அனைத்து தெய்வங்களிலும் மிக பெரியவராக காட்டப்பட்டுள்ளார். ஆனால் அவர் பரமதந்தை பரமாத்மா அல்ல. அவரும் சிவனின் நினைவில் அவர் முன் அமர்ந்திருக்கிறார். யார் முன்னால்? சிவலிங்கத்தின் முன். எனவே ஒளிப்புள்ளியான பரமாத்மா லிங்க வடிவில் சிவனுடைய நினைவார்த்தம், மூர்த்தி வடிவில் காண்பிக்கப்பட்டிருப்பது சங்கரரின் நினைவார்த்தம். மேலும் சிவன் உலக நாடகத்தின் டைரக்டர், சங்கரர் கதாநாயக நடிகர், இந்த உலக நாடக மேடையின் சிறந்த ஹீரோ. ஞானம் மற்றும் நினைவு யாத்திரையில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடியவர். தன்னுடைய முயற்சியின் மூலமாக சிவனுக்கு சமானமான நிலையை அடைகிறார். இவர் ஆத்மீக ஸ்டேஜில் உயர்ந்த நிலையில் இருப்பதால் தான் அவரை மலை மீது இருக்கக்கூடியவராக காட்டியுள்ளனர். ஓம் சாந்தி.